ஹலோ வணக்கங்க. நான் இப்போ பானிபூரி செய்ய போகிறேன். அதுக்கு தண்ணி ரெடி பண்ண போகிறேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளி, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு கடையில் இந்த பானிபூரி அப்பளம் மட்டும் அப்படியே விற்பாங்க. பாக்கெட்டாக விற்பாங்க. பாக்கெட்டாக விற்பாங்க. இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது தண்ணியாக தான் இருக்கணும். இதில் உருளைக்கிழங்கு, பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதில் மிளகுத்தூள், வத்தல் பொடி, மிளகு பொடி, வத்தல் பொடி, உப்பு 3 போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இதில் பெரிய வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கேன். இதில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் பானிபூரி போட போகிறேன். இந்த பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும். கடையில் பாக்கெட்டாக வைப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த பார்த்திங்களா இப்போ எந்திக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி பொரியுது பாருங்கள். எப்படி பொரியுது பாருங்கள். இதை எடுத்துட்டு வேணுங்கிற அளவு பூரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா எங்கள் வீட்டுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு. பானிபூரி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பானி ஓட்டை போட்டு இதை ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி வைங்க. இந்த வெங்காயத்தையும் வைங்க. வச்சு அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றி எல்லோரும் சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். கடையில் செய்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ருசியாக இருக்கும். ஆமாம், செஞ்சு சாப்பிட்டு எனக்கு லைக் போடுங்க.